காட்டில் மிகவும் முரட்டுத்தனமான யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த யானை காட்டில் சுற்றிலும் நடந்து மரங்களை அழித்தது, செல்லும் வழியில் உள்ள செடிகள் மற்றும் புல்லை மிதித்து சேதப்படுத்தியது. சிறிய விலங்குகள் அதன் கால் அடியில் மடிந்தன. அதனால் பயத்தில் சிறு விலங்குகள் ஓடின. ஒரு நாள் ஒரு நரி யானையிடம் பேசியது. யானை, நீ எவ்வளவு பெரிய விலங்கு, எல்லா விலங்குகளும் உன்னை ராஜாவாக விரும்புகின்றன. யானை மகிழ்ச்சியடைந்து நரியை பின்தொடர்ந்து முடிசூட்டு இடத்திற்குச் சென்றது. புத்திசாலியான நரி ஏற்கனவே அனைத்து விலங்குகளையும் அங்கு சேகரித்து வைத்திருந்தது. அவை சதுப்பு நிலத்துக்கு அருகில் உள்ள மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தன. கம்பீரமான யானையை நரி புதைமணல் சதுப்பு நிலத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கு யானை சேற்றில் சிக்கியது. வெளியே வர சிரமப்பட்டது. எல்லா விலங்குகளும் யானை பக்கத்தில் வந்தன. யானையிடம், இனி காட்டில் எந்த மரங்களையும் விலங்குகளையும் மிதிக்க மாட்டாய் என்றால் உன்னை மீட்போம் என்றன. யானை உறுதியளித்த பின்னரே விலங்குகள் ஒன்று சேர்ந்து யானையை சேற்று நிலத்திலிருந்து வெளியே இழுத்தன. இக்கதையில் வரும் யானை உருவத்தில் மிகப்பெரியதாக இருந்தாலும் நரியின் தந்திரத்தின் முன் தோற்றது. மேலும் அனைத்து விலங்குகளின் ஒற்றுமையால் யானைக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது. யானையைப் போல் என்றும் தன் வலிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது.